நிறைய பேர் திங்க் பண்ணுறது என்கிட்ட எந்த மது பழக்கமும் கிடையாது, அதனால் என்னுடைய கல்லீரல் சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது ரொம்ப 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 தப்பான விஷயம். இன்றைக்கி வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்றைக்கி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ்ங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்குது. இது ரெண்டத்தை பற்றியும் கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த ஃபேட்டி லிவருக்கு ரூட் காசஸே வந்து நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற பிரச்சனை தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற பிரச்சனை என்னென்னா, நம்ம சாப்பிட்ற அதிகப்படியான கார்போஹைட்ரேட், சுகர், ஃபேட் எல்லாமே நம்ம குளுக்கோஸாக சேஞ்ச் ஆகி அந்த குளுக்கோஸ் நம்ம உடம்புல செல்லுக்குள்ளே போய் ஒரு எனர்ஜியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த செல்லுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கீ பாயிண்ட்டாக செயல்படுறது தான் நம்ம இன்சுலின். இந்த பேன்கிராஸ்லேருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் நம்ம ஓரளவுக்கு நம்ம அதிகப்படியான இந்த உணவு முறையில் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம், நிறைய ப்ராசஸ் போட்டு நிறைய அதிகப்படியான லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்புல நிறைய இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு இந்த இன்சுலினோட கீ சிக்னலை வந்து நம்ம அந்த செல்லுக்குள்ளே கொடுக்க முடியாமல் அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே போக முடியாமல் வெளியிலே தேங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது உடம்புல குளுக்கோஸ் அதிகமாக தேங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பேன்கிரியாஸுக்கும் தவறான தகவல் போய் நிறைய இன்சுலினை அதிகப்படியாக சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த இன்சுலின் உடம்புல அதிகப்படியாக தேங்கும் போது தான் நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற பிரச்சனை அதிகமாக வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனைங்கிறது காமன் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரச்சனை வரும்போது தான் நிறைய பேருக்கு இந்த கழுத்தை சுற்றி கருப்பாக தெரிகிறது, இந்த அக்கில் ஒரு மாதிரி கருப்பாக தெரிகிறது, ஸ்கின் டேக்கு கழுத்தை சுற்றி சின்ன சின்ன ஸ்கின் டேக் மாதிரி வர்றது, அதிகப்படியாக பசிக்கிறது, சோர்வு இருக்கிறது, சாப்பிட்ட உடனே சோர்வாக வர்றது, வெயிட்டு போகிறது, தொப்பை விழுகிறது, அந்த மாதிரியான சமயங்களில் தான் இந்த மாதிரியான சிம்டங்கள் உருவாகும். இப்போ இதுக்கு அடுத்து தான் நம்ம அந்த குளுக்கோஸ் உடம்புல அதிகப்படியாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த லிவர் பார்த்துட்டு என்னடா அதிகப்படியாக குளுக்கோஸ் சேர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளுக்கோஸை ஃபேட்டாக மாற்றி லிவரை சுற்றி படியாக வச்சிடும். இப்போ இதுதான் ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது. இந்த லிவரை சுற்றி ஃபேட்டு படிய ஆரம்பிச்சுன்னா லிவரோட ஃபங்க்ஷனுங்கிறது படிப்படியாக கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த லிவரில் நிறைய இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு ஃபைப்ரோஸாக மாறி அடுத்து சிரோஸாக மாறி ஆட்டோமேட்டிக்காக லிவர் ஃபெயிலியர் வரதுக்கான சான்சஸும் அதிகம். இது இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் முன்னாடி இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் இன்றைக்கி லிவர் ஃபெயிலியர் வருதுன்னா அதுக்கு காரணம் நம்ம சாப்பாட்டு முறைகள் தான். இது எல்லாமே உணவு முறை மாற்றங்கள் மூலமாக தான் முழுமையாக குணப்படுத்த முடியும். நிறைய பேர் வந்து மருந்துகளையும் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி மருந்தையே நம்புகிறாங்க, ஆனால் உணவு முறையில் விட்டுடுறாங்க. ஆனால் 50% மருந்துனா 50% எங்களுடைய உணவு முறை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். உணவு முறையில் பொறுத்தவரையும் நம்ம கார்போஹைட்ரேட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை நம்ம கம்மி பண்ணிவிட்டு நிறையா ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது. அதாவது நம்ம அதிகப்படியான ஒபேசிட்டி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிறது ரொம்ப அதிகப்படியாக ஹெல்ப் பண்ணும். டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனை எடுங்க. நீங்கள் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனை எடுத்து கண்டிப்பாக இந்த மாதிரி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணாதீங்க. நிறையா உடல் உழைப்புங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சைக்கிள் ஓட்டுறது, இல்லை வேகமாக நடக்கிறது, காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5000லேருந்து 10,000 ஸ்டெப் வரை நடக்கிறது, சாப்பிட்டு நடக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனையை கண்டிப்பாக குறைக்கும்.